ஆண்டவர் சொல்ற அவர்களை நான் வழி நடத்துவேன், அவர்களை நான் வழி நடத்துவேன். பக்கத்தில் சொல்ல கர்த்தர் நம்ம நடத்த போறாரு, கர்த்தர் நடத்த போறாரு, அவரே உங்களை வழி நடத்த போறாரு. ஒரு 2023 வருஷத்துல அழுகையோடு விண்ணப்பத்தோடு வந்துவிட்டீங்க, கர்த்தருடைய கரப்பிடி நடத்த போகிறார். ஆண்டவர் அந்த வார்த்தைக்காக நாம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நான் செலுத்திக் கொண்டிருந்தேன். எப்பவுமே ஆண்டவர் வந்து நான் உங்களை வழிநடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு 2-3 வாரமா நான் எடுக்கிற பிரசங்கத்துல அவர்களை 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 ஆண்டவர் சொல்றார். தடைகளை நீக்கப்படுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் ஆண்டவர். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை வழி நடத்துவேன். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும். ஒருவேளை 2023 வருஷத்துல எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வழிநடத்த போறேன், நான் தான் வழிநடத்த போறேன். 2024 வருஷத்துல நீங்க இடராதபடிக்கு சமயான பாதையில கர்த்தர்களை நடத்த போகிறோம். சங்கீத புத்தகம் 48:14 வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க. சங்கீதம் 48:14 வாசிக்கும் போது வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண வரையும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். சொல்லுவோமா? தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவுல வைத்து நம்மை நடத்துகிற தேவன் இருக்கிறார். நான் யோசனை பண்ண, நான் அவர்களை வழி நடத்துவேன், நான் அவர்களை வழி நடத்துவது அந்த வார்த்தை எனக்குள்ள வந்து கொண்டே இருந்துச்சு. அப்படி என்னன்னா, அதுக்கு கீழே ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இந்த 31 அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிப்பாருங்களேன். வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அறிவித்து நல்ல கவனிங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு, நல்ல கவனிங்க, அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அதையா சொல்லுவோமா? உங்களை விட பலமான ஆளு ஒருத்தர் இருக்கிறான். அது யாரு? பிசாசு. ஒருவேளை 2023 வருஷத்துல உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபித்தாலும் கூட விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட பலவான் கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். விசுவாசிங்க. இதை பார்த்து அவன் பயப்படும்படியா கர்த்தர் செய்ய போகிறார். அடுத்த வருஷத்தை வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கெம்பீரித்து, நல்லா கவனிங்க, கர்த்தர் அருளுகிற கோதுமை, கர்த்தர் அருளுகிற கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்படியே கண்டினியூஸா வருது. நாங்க வழிநடத்துறது மாத்திரமல்ல, உசிதமான கோதுமையினால் நான் உங்களை திருப்தி ஆக்க போறேன். அவர் சொல்றாரு பாருங்க அடுத்த வருஷத்துல, அப்பொழுது மகிழ்வார்கள். நல்ல கவனிங்க. முதல்ல உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாத்த போறார். சொல்லுவோமா? நான் ஒரு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவருக்கு சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்த போறார். சொல்லுவோமா? வருடத்துக்கு மாத்திரம் இல்ல, இவ்வளோ காரியத்தை 2024 வருஷம் செய்ய போறார். ஆண்டவர் என்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்ன ஆண்டவர் பண்ண போறீங்க? நான் உங்களை வழிநடத்த போகிறேன். இது வழிநடத்தும் ஆண்டு, கரம் பிடித்து நடத்த போகிறார். அதை சொல்லுவோமா? எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார்.
கர்த்தர் கரபிடித்து நடத்த போறாரு. கோதுமை கொடுக்க போறாரு, எண்ணெய் கொடுக்க போறாரு. என்ன கர்த்தர் ரேஷன் கடை வச்சுக்காங்க, உச்சிதமான எல்லாத்தையும் கம்பீரிக்க போறீங்க. அவர் சொல்றாரு, உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, உங்களை தேற்றி, உங்கள் சஞ்சலம் நீங்க, அவர்களை யார் தெரியுமா? இங்கதான் வரப்போம் சப்ஜெக்ட். சும்மா உங்களை சொல்லிட்டு வச்சுக்க வாக்குது, நான் உங்களை வழிநடத்துவேன்னா நமக்கு தெரியும். நம்மள விசுவாசிங்க, கர்த்தர் வழிநடத்த போறாரு, அப்படியே ஜாலியா போயிடுவோம். அவர்களையும் ஆண்டவர் சொல்றாருன்னா அங்க ஒரு புஷ்டா வைக்கிறார். எவர்களை? இந்த மாதிரி ஆராதிக்கும் வெளியே போகிறவர்கள் அல்ல, உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் நடத்த போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு உண்மையாய் பிரியமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் வழிநடத்த போறார். மனுஷன் தேவையில்லைங்க, கண்மான தேவைப்படும். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உன்னை சகல சத்தியத்திற்குள் நடத்த போறாங்க. எதை? இனிமேல் நீங்க சத்தியத்தை நல்லா அறிஞ்சு கொள்ள போறீங்க. சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ள போறீங்க. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை. ஆமா, சில பேர் சொல்றாங்க, அங்க போனா விடுதலை, இங்க போனா விடுதலை, அவர் ஜெபம் பண்ணா விடுதலை, இவர் ஜெபம் பண்ணா விடுதலை. அல்ல, நீ சத்தியத்தை அறியும் போது சத்தியமாகி இயேசு கிறிஸ்து இந்த 2024 வருஷத்துல, அது கடன் பிரச்சனையா இருக்கட்டும், அது போராட்டமாக இருக்கட்டும், அது மனநோயா இருக்கட்டும், அது சோர்வா இருக்கட்டும், அது பலவீனமா இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறவராக இருக்கும். நீங்க சொல்லுமா? இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றனை நடத்துவார். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. வேதமா வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 7:17 வாசிக்கும் போது, ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றனை நடத்துவார். அப்படின்னா இனி உங்களுக்கு தாகமே இருக்காது. சொல்லுவோமா? ஜீவ தண்ணீர் பக்கத்திலே இருந்துச்சுங்களேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு தாகமே இருக்காது. அதே சொல்லுவோமா? இரண்டாவதாக அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, யார் அப்படி இருக்க முடியும்னா, எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்தராக இருக்கிறார். அதே சொல்லுவோமா? அதான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஒரு அப்படியே விளையாட்டா ஜாலியான ஒரு வாழ்க்கை இல்லைங்க. உண்மையா சொல்ற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலர் மேல போற மாதிரி தெரியும், ஆனா அது முள்ளுகள் இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவருக்கு சொல்றாரு, உண்மையா சொல்ற, உங்களை வழி நடத்த போறாரு. ஐயோ, நடத்த யாருமே இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேன், யாருமே நடத்த முடியும், யாருமே நேசிக்க முடியும் சொல்லி ஒரு வேலை 2023 வருஷம் கலங்கி கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை வழி நடத்த போறேன், இன்னொரு ஆயுஷ்காலத்துல கூட்டி தர போகிறேன், வியாதிகளை மாற்ற போகிறேன், உன் நிலைமைகளை மாற்ற போகிறேன், எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தான் சொல்றாரு, எப்படி நடத்த போறாரா? யோவேல் 2:21 வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2:21 வாசிங்க, வேகமா வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். Praise the Lord. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. என்ன பெரிய காரியம்? நீ நடக்கவே முடியாது நினைச்சு கொண்டிருக்கலாம், அந்த காரியம் நடக்க போகுது. என்னால முடியாத ஆண்டவரேன்னு சொல்லலாம், அந்த காரியத்தை கர்த்தர் முடித்து தர போகிறார். அப்படின்னு சொல்லக்கூடிய கர்த்தர் நடக்காத யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்லபடி கர்த்தர் இருக்க போறாங்க. அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான் ஆண்டவர் சொல்ற, வாசிங்க, கர்த்தருக்கு சொல்ற, திரும்ப வாசிங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியில் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்திரமான உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறுபடியாய் கர்த்தர் செய்ய போறார். வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். ஆமென். மகிழ்ந்து களிக்கூறுங்கள், முன்மாரியையும் கொடுத்து வருஷிக்க பண்ணுவார்.
நிரம்பும். ஆமென். நல்ல கவனி. இந்த வசனத்துல வீட்டுல செஞ்சு வாசிச்சு பாருங்க. இது வரைக்கும் 2023ல ஒருவேளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம். எது? நம்ம சரீர சுகம், நம்முடைய பணம், நம்முடைய கார் எல்லாம் போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பச்சை கிளிகளும் வெட்டு கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சிட்ட வருஷங்களை விளைவை திரும்ப கத்தர் கொடுக்குறாரு. 2024 நீ திரும்ப கொடுக்க போற. 2023 நீ எதெல்லாம் இழந்தியோ நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த வசனம் ஃபுல்லாவே ஆலைகள் திராட்சை ரசம் புரண்டுறதுன்னா அதுதான் ஒரு செழிப்பான வாழ்க்கை கத்தர் கொடுக்க போறாரு. அதாவது ஜோவன கொடுக்கிறவராய் நம்ம மாற்றினாங்க. வாங்குறவங்களா இல்ல, கொடுக்கிறவங்களா கத்தர் மாற்ற போறோம். அன்னைக்கு சொல்லுவோமா, அன்னைக்கு சொல்லுவோமா. அவர் சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனமோ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுமா, 2023 நீ வெட்கப்பட்டு போயிருக்கலாம். திரும்ப நான் சொல்றேன், ஆண்டவர் யாருக்கு பேசுறாரு தெரியல. 2024 வருஷத்துல உன் வெட்கம் எல்லாம் சந்தோஷமா மாற போகுது. உன் வேதனை எல்லாம் சந்தோஷமா மாற போகிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். 48 அதிகாரத்துல 17 வசனம் ஏசாயா எப்படியா சொல்றது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 58:11 சொல்றது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்பு நிலவுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலதெல்லாம் பிளஸிங். அதிகாலை வேளையில ஆண்டவர் இந்த 2024 வருஷத்துல உன்னை பிளஸ் பண்ணும்படியா கர்த்தர் வந்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க. வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 1:31 வாசிங்க சீக்கிரம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் கடந்து வந்த வழிகளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த 23 வருஷத்துல நீங்க நடந்து வரலங்க, கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நினைச்சிருக்கலாம், இது பலவீனமா இருக்குது ஆண்டவரே, பாடிருக்கலாம். கடக்க முடியல, ஒரு பாடுகள்ல, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏற்றிக் கொள்ளுங்க. நடக்க முடியல டாடி, வழிநடத்த வந்திருக்கிறேன்.
பிடித்து நடத்த போறாரு. நான் உன தோல்ல சுமந்து போறப்பா. 2024 வருஷத்துல திரும்ப நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கே சொல்லுவா. அப்படி அந்த விஷயம் மாறுதுன்னு சொன்னா உங்க மேலதான் மிஸ்டேக் அர்த்தம். அல்லேலூயா. யார் மேல மிஸ்டேக்? உங்க மேலதான் மிஸ்டேக். ஏன்னா அவர்களை நான் வழி நடத்துவேன். அழுகையோடு விண்ணப்பத்தோடு யாரெல்லாம் தேவ சமூகத்தை தேடி வராங்களோ அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை நான் நடத்த போறேன். அது என்ன அர்த்தம்னா தேவ சமூகத்தை அதிகமாய் தேடுற பிள்ளைகளை 2024 வருஷத்துல எந்தவித ஆபத்து, போராட்டம், அழிவு வந்தாலும், நாசமோசம் வந்தாலும் கர்த்தர் கூட நடத்த போறார். நீங்க சொல்லுமா, நான் எப்போதும் போல ஜாலியா இருப்பேன். 4 வாரத்துக்கு ஒன்று தான் சர்ச்சைக்கு வருவேன். நினைச்சா வருவேன், நினைச்சா போவேன். அல்ல பிரியமான தேவ பிள்ளையே, நாட்கள் வேகமாய் சென்று கொண்டிருக்கிறது. இயேசு மிக சீக்கிரத்தில் வர போறார். நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா பட்சிக்கிற அக்கினியாய் வர போகிறார். அந்த காலையில் கண்மான தேவ பிள்ளையை முழுமையாய் நீங்க ஒப்பு கொடுங்க. யாரை கர்த்தர் நடத்துவான்னு சொன்னா வேதம் சொல்லுகிற கண்பானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்துல 9, 10, 11 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நான் வேகமாய் கடந்து போயிடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் கடந்து போறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம். கர்த்தருடைய ஜனமே, நமக்கு பங்கு எங்க இருக்குதுங்க? சொத்து நமக்கு யாரு? அவர்தாங்க நமக்கு சொத்து. அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதக்காரர் சொல்றான், 16 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றான். என்ன சொல்றான்? கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவருக்கு வலது பார்த்திருக்கிறேன் அசைக்கப்பட சொல்லிட்டு சொல்லுவான். அவர் தான் என் பங்கா இருக்கிறார். அறிக்கையா சொல்லுவோமா? அவர் தான் உனக்கு பங்கு. வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 32, 9, 10 வாசிங்க. வேகமா வாசிங்க. கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு, யாக்கோபுடைய சுதந்திர வீதம். நல்லா கவனிங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சாரு? நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டம். நீங்க எப்படி தெரியல, நான் ரொம்ப மோசமா வாழ்ந்து கொண்டிருந்தேன். வாழான நிலத்திலும் ஊரையிடுகிற வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்மணி போல பாதுகாத்தார். நடத்துற மாத்திர உணர்த்துகிற தேவன் உன்னை உணர்த்துவார். நம்ம தவறு செய்வோம், செய்வோம், யாரோ ஒருத்தர் கூட இருந்து உணர்த்துவாங்க. நீ செய்ததெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லும் போது அப்படியே உணர்த்துடா, அப்பா நான் செய்த தப்பு தான், இந்த மன்னிச்சு ஆண்டவரேன்னு சொல்லி விட்டு விலகிட்டீங்கன்னு சொன்னா இவ்வளவு மாதிரி ஆஸ்வதிக்கப்பட்ட யாரும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நடத்தினாரா, உணர்த்தினாரா. எப்படி கழுகு தன் கூட்டை அப்படியே அசைத்து அது எப்படி உயர எழுதி சொல்லுகிறதோ அதுபோல கர்த்தர் நடத்தினார். அந்நிய தேவன் அவன் கூட இல்லவே இல்லை. நல்லா கவனிங்க கண்மான தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், இயேசு ஒருவரே உனக்கு மெய்யான தேவனாய் இருக்கிறார். அவரே உனக்கு கர்த்தராய் இருக்கிறார். அவரே உனக்கு ராஜாவாய் இருக்கிறார். அதை விட்டுட்டு நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் பாருங்க, அந்த யாக்கோபை குறித்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து வசந்த வாசிங்க. சீக்கிரம் வேகமா வாசிங்க. 11, 12, 13 வாசிங்க. அதுக்கடுத்த வசனம் வாசிவா. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு. ஆமா, சூழ்நிலை மாறினாலும் நீங்க மாறக்கூடாது. இயேசு விட்டு நீங்க விலகி போகவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுதான் என் மெய்யான தெய்வம். என்ன வந்தாலும் நம்புவேன். யார் கைவிட்டாலும் அவரை ஃபாலோ பண்ணுவேன். அவர் தான் எனக்கு தேவன் சொல்லி நீ நடத்தினு சொன்னா யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தரோடு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நான் கேட்டேன், யாரை ஆண்டவரை நடத்துனா எவன் ஒருத்தன் யாராவது நம்பிக்கையா இருந்து என்ன ஃபாலோ பண்றானோ அவனை தாமா நான் நடத்த போறேன். யாரு? வசனத்துல எரேமியா 17 வாசிங்களேன். 17, 5, 6, 7, 8 வாசிக்கும் போது எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனுஷன் மேல நம்பிக்கை. நல்லா கவனிங்க. மனுஷன் மேல தயவு செய்து சொல்றேன், நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை காட்டிலும்
கர்த்தர் மேல் பற்றுதல் இருப்பது. ஆமா, இவர் என்னை காப்பாற்றுவார், இவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு இது பண்ணுவார், இவர் எனக்கு இருப்பார், நல்லா உதவி செய்வாங்க. டக்குன்னு கை வச்சுருவாங்க. ஆனா வேதம் சொல்லுங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற சிந்தை உள்ள மனுஷன் சாபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், ஒன்றை யூஸ் இல்லாத வாழ்க்கை. நல்லா கவனிங்க, வேதம் சொல்ல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாலும் முகங்க. ஆமா, எல்லா நேரத்திலும் என்ன செய்யணும்? உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கும். எல்லாம் சாட்சி சொன்னீங்க இல்லையா? இதெல்லாம் யார் செஞ்சதே? உலகமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ண முடியாத அடித்த சரி இயேசுநாதர் மட்டும்தாங்க. யாரா மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும் ஒரு லிமிட்ல தான் உதவி பண்ண முடியும். அன்னைக்கு சொல்லுவோமா? ஆனா தேவன் சொல்றாரு இல்லையா, இந்த தேவன் என்னென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும். அசால்ட்டா சொல்லக்கூடாது. நம்முடைய தேவன், என்னுடைய தேவன், இயேசுவின் தேவன், இயேசுவின் கர்த்தர், இயேசுவின் ரட்சகர், இயேசுவை ஆசீர்வதிக்கிறவர், இயேசுவின் பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசுவின் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், அவர் எனக்காய் சிலுவையிலே பலியானவர். நீங்க சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது பிசாசு வெட்கப்பட்டு போகும். அப்ப சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தை, நன்மை வருகிறதை காணாமல் இடங்களிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனிங்க, இந்த 2024 வருஷத்துல நீங்க சொல்லுங்க, என் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். 2023ல என் கணவர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு பார்த்தேன், பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு பார்த்தேன், சொந்த மத ரட்சிக்கப்படுவாங்கன்னு பார்த்தேன், நம்பிக்கையே இல்லாம வந்திருக்கலாம். இப்போ நம்பிக்கை இயேசு மேல இருக்கட்டும். அவர் இயேசுவோட நம்பிக்கையா இருந்தா வசனம் சொல்லுது. நான் உண்மையிலே சொல்றாங்க, திரும்ப சொல்றாங்க, நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்க போறீங்களோ அவங்க எல்லாம் அடுத்த வருஷம் சபையில உட்கார போறாங்க. சொல்லுவோமா? நம்பிக்கையா இருக்கிறீங்க? நான் அடிக்கடி ஆண்டவர் ஏதாவது கேட்பேன். அந்த நம்பிக்கையோடு போனோம்னா ஆண்டவர் வரல, சாதாரணமா வலையில போட்ட மீன் எழுப்ப மாட்டோம். பார்த்துட்டீங்களா எப்படி இருக்கும்? மீன் பிடிச்சி பார்த்தீங்க, வலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அப்படி துடிக்கும். ஒருத்தர் சொன்னார், இப்படி போய்க்கிறாரு, சார் மீன் வேணுமா சார்? என்ன மீன் கேட்டேன். இப்பதான் சார் பிடிச்சிட்டு வந்தேன், அந்த மாதிரி துள்ளுது பாரு. எப்படி துள்ளுது பாரு? என்ன கெட்ட மீன்? ஐயா நம்ம செட் ஆகுது. ஐயா சொல்லுவோமா, கடல் மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உப்பு இல்லாத மீன் வாங்கினோம், அது துள்ளுது அப்படியே. ஆனா அதே தூண்டில போட மீன் ஆகும், வாய் கிஞ்சிடும், காது கிஞ்சிடும், மூக்கு கிஞ்சிடும், கண்ணு கிஞ்சிடும். சில பேரை அன்பா கூப்பிட்டா வரமாட்டாங்க. நீ ஜபத்துல வை, கத்த கூப்பிட்டு வந்துடுவேன். எப்படி கூப்பிட்டு வரணும் அவர் தெரியும். அதையா சொல்லுவோமா? அதனால அவர் சொல்றாரு, கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் வாழ்க்கை நீர்த்தார்கள் ஓரமாக நடப்பட்டு தற்காலத்தில் தன்கனியை தந்து இறைவராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்பிக்கை யாரும் இருக்கணும். என் கணவர் என்ன காப்பாற்றுவாரு. மனுஷன் அன்பு மாறி போகும். பாஸ்டர் சொல்றாரு, நீங்க அதுக்கு யாரா இருந்தாலும் சரிங்க, மனுஷனுடைய அன்பு ஆமா பைசா இருந்தாதான். பைசா இல்லைன்னா ஒருவே என்ன செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணிட்டாரு, ஒன்னே கிடையாதுவாங்க. அல்லைங்களே சொல்லுவோமா? ஆனா ஆண்டவர் நம்பிக்கை வைங்களே, கணவர் என்ன கைவிட்டாலும் சரி, என் பிள்ளைங்க என்ன கைவிட்டாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், அந்த யாக்கோபை ஏன் ஆண்டவர் செலக்ட் பண்ணாருன்னா, அவன் ஏமாத்துக்காரனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு கீழ்ப்படி இருந்துச்சு. தாய் தகப்பன சொல்றாங்க, அப்பா உங்க சகோதரனுடைய ஆஸ்பத்திரி எற்றினேன், என்ன செஞ்சு ஓடு, எங்க போ, உங்க மாமா லாபனுடைய வீட்டுக்கு ஓடு சொன்ன உடனே அந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பாரு. 2-3 வசனமாக சொல்றேன். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கு கீழ்ப்படிந்தான், புறப்பட்டு போய். அழகிய சொல்லுவோமா? அப்ப சொன்ன உடனே கீழ்ப்படிக்க பிள்ளைகளை நீங்க மாறணும்.
ஒண்ணு வசப்பை கீழ்படியணும், 2 தாய் தகப்பனுக்கு நீங்க என்ன சொல்றது நான் என்ன செய்யறதுன்னு சொன்னீங்கன்னா உலகத்தின் ஆசீர்வாதம் இருக்கும், உன்னதத்தின் ஆசீர்வாதம் போயிடும். நீங்க சொல்லுவோமா? 2வது ஒரு வசனம் இருக்குது, அவன் ஒரு பொருத்தனை பண்றான், தரிசனம் காண்றான். ஆண்டவரே இப்படிலாம் நீ செஞ்சினா நான் என்ன சொல்ல, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்றான். நல்லா கவனிங்க, சில பேர் நீங்க பொருத்தனை பண்ணிருப்பீங்க, ஆண்டவர் நல்ல வேலை கிடைச்சா நான் என்ன செய்ய போறேன், உனக்கு ஏதாவது செய்ய போற ஆண்டவர். முதல் மாசம் சம்பளத்தை சொல்லுங்க. நீங்க வந்து பிரசங்கம் பண்ண தெரியுமா, அம்மா ஒரு சிஸ்டர் பிரசங்கம் பண்ண தெரியுமா, அவங்க மகளுக்கு நான் ஜெபம் பண்ணேன், பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நான் சபைக்காக ஏதாவது செய்ய பாஸ்டர். நானும் சரி எல்லாருமே சொல்றது, சில பேர் யாரும் நல்லா நினைச்சு பாருங்களேன், நீங்க ஆரம்பத்தில் என்ன நீங்க பொருத்தனை பண்ணிருக்கீங்க இல்ல, 1ஆம் தேதி வந்துச்சா, இனிமேல் காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்க போறேன், 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்க போறேன், அது ஒரு 3 நாள் 4 நாள் ஓடும். அதுக்கப்புறம் பொருத்தனை பண்ணா கரெக்டா இருக்கணும், ஏன்னா பண்ணக்கூடாது. சொல்றேன் ஆண்டவரே எனக்கு பொருத்தனை சம்மதம்ப்பா, நான் எப்போனா எழுதுவேன், எப்போனா திருப்பி சொல்றேங்க. நீங்க சொல்லுவோமா? ஒரு பொருத்தனை பண்ணான், என்ன பொருத்தனை தெரியுமா, ஆனா அந்த பொருத்தனையை அவன் நிறைவேற்றினான். இல்லையா சொல்லுவோமா? 28ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பொருத்தனை பண்றான், 35ஆம் அதிகாரத்தில் நிறைவேற்றான். 2வது தேவன் தன்னோடு இருக்கிறதை உணர்ந்து கொண்டவனாக இருக்கிறான். நல்லா நீங்க கர்த்தர் கூட இருக்கிறார். எத்தனை விசுவாசிங்க? தேவன் என் கூட இருக்கிறார். நீங்க ஆண்டவரோட கூட இருக்கிறார் நீ நினைச்சிட்டனா உலகத்தை அதிகமா நேசிக்க மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவர் என் கூட இருக்கிறார் நினைச்சீங்கன்னா உலகத்துடைய காரியத்தை அதிகமா நேசிக்க மாட்டேன். ஏன்னா அவன் உணர்றான், அவன் சொல்ற பாருங்க, என் பயபக்திக்குரியவர் என்னோடு இல்லாமல் போனா என்னை எப்பவே நீ காலி பண்ணிட்டு போவா, ஆனா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அதான் ஏசாயா 41:10 சொல்லுது, எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவனோடு கூட இருக்கிறார். தனிமையின் பாதையிலே பாட்டாவும் சொல்லிருக்கீங்க, தனிமையின் பாதையை கடந்து போனாலும் தகப்பன் கூட இருக்கிறார். சுமந்து கொண்டு போது அருமை 2:1. 2வது யார் கூட இருப்பாருன்னா, நல்லா கவனிங்க, விசுவாசத்தோடு ஜபத்திலே விழித்திருந்து கர்த்தருக்காக காத்திருக்கிறாங்க பாருங்க. ரொம்ப அர்ஜென்ட், உடனே இப்படி பண்ணிடணும், உடனே இப்படி பண்ணிடணும், உடனே இப்படி செஞ்சிடணும், உடனே இப்படி பண்ணிடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உடனே உடனேன்றதை மட்டும் தயவு செய்து விட்டுருங்க. ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அது என் வாழ்க்கை நடக்கணும்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய கரம் பிடித்து நடத்துறதுக்கு நல்லா தெரியும். சம்பவம் அப்புறமா சொல்றேன், தனியா வந்து கேளுங்க. நம்ம காரியத்தை செய்யலாம் தடையாவே இருக்கு. அவங்க சொல்றாங்க என்ன தடையா இருக்குது, ஒன்றும் புரியலையே. அப்பதானே யோசனை பண்ணேன், ஆண்டவர் சொல்ற வெயிட் பண்ணு, அதை நான் மாத்த ஒரு செகண்ட் போறது. நீ எதுக்கு பிரயாசப்பட்டு நீ ஏன் உலகத்தை பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். அப்ப நான் யோசனை பண்ணி பார்த்தேன், யாரை கர்த்தர் நடத்துவான்னு சொன்னா, நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஜபத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜபத்தை விடாதபடிக்கு விசுவாசத்தோடு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காய் தேவ சமூகத்திலே நீங்க காத்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நடத்த போறாரு. எத்தனை பேர் காத்திருக்க போறீங்க? வெள்ளிக்கிழமை உபவாசம் கூட வச்சா வரணும், வீட்டுல இருந்து வரணும். அல்லேலூயா. வீட்டுல இருந்து கண்டிப்பா சனிக்கிழமை காத்திருக்க கூட வச்சா வீட்டுல இருக்கிறவங்க வரணும். சும்மா அப்படி போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் வாங்க, ஒரு 4 குறிப்பு வச்சு, ஆண்டவரே நீங்க செய்யற சின்ன ஜெபமானது பெரிய காரியத்தை கொடுக்கும். நம்ம அசடதாக ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி நம்மளே மறந்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கோ அற்புதத்தை செஞ்சிருப்பார். சகோதரிக்கு அப்படிதான் ஜெபம் பண்ணி ஒரு நாள் சொன்னாங்க, பாஸ்டர் கல்யாணம் ஆகிருக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், எனக்கு குழந்தையே இல்லையா பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்படியா சிஸ்டர், சரி கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. உண்மையா சொல்றாங்க, தண்ணி கொஞ்சம் எடுத்துருவாங்க. என்னக்கு தான் கேட்டேன், இருக்குது பாஸ்டர், எண்ணெயை கொடுங்க. ஒரு 3 சொட்டு விட்டுட்டு தொட்டு, ஆண்டவரே இது உங்களுடைய ரத்தமா இருக்கிறது, இப்போதே வல்லங்கள் ரத்தமாக நீ மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். நான் அடுத்த முறை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கர்ப்பமா இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். நான் மறந்துட்டேங்க, உண்மையாக நான் மறந்துட்டேன்.
ஒரு 5-6 மாசம் இருக்கும். சகோதரி என்ன வந்து பிரதர் தான் கூப்பிடுவாங்க. பிரதர் இங்க வாங்க பிரதர். என்ன சிஸ்டர் அப்படின்னு. ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்க இல்லையா, அந்த மாசமே கர்த்தர் என்னுடைய கர்ப்பத்தை கர்த்தர் இறக்கி செய்தார். நீங்க அவனை பாக்குறேன், காலேஜ்ல முடிச்சிட்டான். காலேஜ்ல முடிச்சிட்டான், நிக்கிறான். எனக்கு சிரிப்பா இருக்கு அவனை பார்க்க, சந்தோஷமாயிடுச்சு. நம்ம ஜெபம் பண்ணோம், எளிமையா தான் ஜெபம் பண்ணோம். ஆனா ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அந்த தேவ சமூகத்துல நீ விடுகிற கண்ணீர் எல்லாம் கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். அதனால இங்கே சரி பாஸ்டர் வெள்ளிக்கிழமை அவருக்குன்னா வந்தது, அவர் வேற வேண்டி கிடையாது, உட்காந்து ஜெபம் பண்ணி கிடப்பாரு. நான் எதுக்கு போடணும் நினைக்காதீங்க, இது உங்க நன்மைக்காக நான் சொல்றேன். சும்மா இருந்தா எங்க வரணும்? தேவ சமூகத்துக்கு வா, இல்ல ஊழியம் போய் செய்யுங்க. அதை சொல்லுவோமா? இரண்டாவது ஆண்டவர் காத்திருக்கிறது. ஆபிரகாம் காத்திருந்தோம், அவசரப்படவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆதியாகமம் 18 அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது? வேகமா வாசிங்க. ஒரு 5 மினிட்ஸ். ஒரு உற்பவத்தின் காலத்துல நிச்சயமா இடத்துல வருவேன். அப்பொழுது ஒரு மனைவியாகிய சாராள் ஒரு குமாரன். அல்லேலூயா சொல்லுமா? அடுத்த வசனம். முதிர்ந்தவர்களா இருந்தாங்க, எதுவே இல்லை. உள்ளத்தில் நகைத்து இது எப்படி அர்த்தம்? இதெல்லாம் நடக்கூடிய காரியமாக வந்தாரு சொல்றாருன்னா வந்தது. அந்த வார்த்தையை விசுவாசத்தை காத்திருந்தா கர்த்தர் நடக்க போற. விசுவாசம் வேணும், ஜெபம் வேணும், காத்திருக்கணும். சும்மா கிடையாது, விசுவாசத்தோட காத்திருக்கணும். ஆண்டவரே நீதாவா எனக்கு அற்புதம் செய்யணும். நீங்க அப்படி சொல்லி பாருங்க. நிறைய சொல்றது இல்லை, அப்படியே உடனே 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 இல்ல இல்ல இல்லைங்க. எது நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இனிமேல் அது வரும்போதும் நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் புது வீடு கொடுப்பாரு. கை தட்டிங்க கேட்டு கொடுப்பாரு. நாளைக்கு போய் பாரு ஜி கோபாலன் புஷ்மன்வா இல்ல, அதை கேட்டபடி உங்களை உருவாக்குவார். உங்க புருஷனை கர்த்தர் மாற்றுவார். நீங்க அங்க போய் காலம் போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்டி 1 வருஷம் கழிச்சு ரொம்ப பிடிக்கும் பிரதிஷ்டா பண்றது. எங்களுக்கு கூட வழி தெரியல. அல்லேலூயா. எல்லாம் உங்க வாழ்க்கையெல்லாம் மாற போகுது. உங்க கருத்துக்கெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாவற்றையும் மாற்றி இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறாரு. அவரே உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். பிரதர் வீட்டுல போன கேம்பஸ் போனோம். சும்மா எடுத்த காட்டினார். இங்க சோமனுக்கு பாஸ்டர் நான் சொன்ன மாடி வீடு கட்ட போறேன் அடுத்த வருஷம். எப்படி முடியும்னாரு, கட்டிட்டாரு. திரும்ப ஜெபம் பண்ணோம், இன்னொரு மாடி கட்டுவாரு. கட்டாரு, இன்னொரு மாடி கட்டுறது யோசனை பண்ணிக்கிறாரு நினைக்கிறேன். கட்டுவார், அதையும் கட்டுவார். அவர் யார் நம்பர் கேள்வி அல்லையா சொல்லுவோமா? நம்ம அவருக்கு பண்ண அவனுக்கு பண்ண மாட்டாரா? நீங்க அவரோட மோசம் பண்ணாதான் செய்வாரா? செய்ய மாட்டாங்க. சொன்னதை சொன்னதை செய்வார். ஆடி ஆடி பாட்டிங்க கர்த்தருக்கு சோத்திரம். சொன்னதெல்லாம் செய்வாரு, சொல்லாத்தையும் செய்வாரு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. நான் வயசாகி போச்சு, எனக்கு 75, அவருக்கு 100. என்ன இது நடக்க போய் தெரியலையே. ஆனா அதே சாரால் உண்மையா நினைச்சான். என் ஆண்டவர் மறுபடியும் பிள்ளத்தாச்சியா மாத்திட்டாரு. ஜீவனுக்கெல்லாம் தாயா மாத்திட்டாரு. அபிராம் என்ற ஆபிரகாமா மாத்திட்டாரு. சாரா என்கிறவர் சாராளா மாத்தினாரு. அந்த தேவன் கூட இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? மூணாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளை நடக்க போறேன். என்ன வந்தாலும் சரிங்க, சூழ்நிலை மாறினாலும் சரிங்க, இயேசு மாறாதவர். இரண்டாவது சொல்றேன், கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்து ஜபத்தை விடாம விசுவாசத்தோடு. விசுவாசம் வரணுங்க. சில பெண்கள் எனக்கு கர்த்தருக்கேற்ற ஒரு மணமகன் எனக்கு வேணும்னு சொல்லி எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாஸ்டர், ஜோம் பண்ணிக்கலாம் பாஸ்டர், பண்றேம்மா. ஆண்டவர் நல்ல ஒரு மணமகன் எனக்கு கொடுக்கணும் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுவோமா?
ஒருவேளை அவன் கருப்பா இருக்கிறானோ சிவப்பா இருக்கிறானோ அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் கொடுத்தா பெஸ்டா கொடுப்பார். கர்த்தர் கொடுத்தா அற்புதமா கொடுப்பார். கர்த்தர் கொடுத்தா நீ ஆச்சரியப்படுறது கொடுப்பார். அன்னைக்கே சொல்லுவோமா, அவன் ஆண்டவருக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ காரியத்தை கர்த்தர் தாமதிக்கிறார்னா ஏதோ ஒன்று செய்யக்கூடாது. ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஏன் தாமதிக்கிறார் தெரியல. ஏதோ என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. மூணாவதாக ஆண்டவர் சொல்றாரு, வாசிச்சு பாருங்களேன். ஏசாயா 26:3 சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. ஏசாயா 26:3 அப்படியே குச்சினா சொல்லுங்க, தப்பு கிடையாது. உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் பூரண சமாதானம் காத்துக் கொள்வேன். மூணாவதுமா உறுதியா பற்றி கொள்ள போறீங்க. என்னது? சங்கீதம் 40:2 வாசிக்கிறேன். சங்கீதம் 40:2 சீக்கிரம். பயங்கரமான குழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கால்களை கண்மணி மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தால் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சொல்லுவாங்க, உலகான சேர்க்க வாழ்ந்து கொண்டுதான்ப்பா. ஒரு காலத்துல குடிகாரனா தான் பாடுவேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு பார்த்தா என்ன மாதிரி பாடுறாம்பா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கண்மலை மேல் கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. கண்மலையானவர் தோன்றி துருகமானவர், கண்மலையானவர் தோன்றி துருகமானவர், எனக்கு தாக்கு வரும் பர்வதமாகி பாதுகாப்பவர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தி எங்கள் இறைவா. இதற்கு சொல்ல போச்சுக்கு நல்ல வாழ்க்கை என்னை நல்லவனாக்கி அழகி வைத்து கொண்டீரே. இதற்கு சொல்ல போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அழகி வைத்து கொண்டீரே. உலகெல்லாம் முழுதுகையாவும் தந்தத்தை நினைக்கையிலே. தன்னால கண்ணீர் கலங்குது, தன்னால உண்மை நினைக்குது, தன்னால கண்ணீர் கலங்குது. இல்லையா? தெலுங்கு புருஷன் தெரியுமா? தெலுங்கு புருஷன் தெரியுமா? உள்ள புருஷா அச்சாவோட ஒன்றும் செய்யாது. திருப்பி கூட கிடைக்காது. அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரமா ஓடி ஒளியாக தான் பார்க்கணும் தவிர நீ அப்படி அச்சாவோட சொல்லுறது குழம்பு அடிக்காது, குழம்பு அடிக்காது, குழந்தை பிறகாதுமா. ஏன்னா அது பேர் புள்ள பூச்சி. என்ன பூச்சி? புள்ள பூச்சி. அச்சா கூட எறும்போட ஒரு 4 எறும்பு தட்டினா ஒரு எறும்பு கையை பிடிச்சணும் கொட்டும். தேர்வு படிக்கிறாங்களே அது தட்டிங்களா? அவள் தான் முடிவு போச்சு. ஆனால் புள்ள பூச்சி நீங்கள் அச்சா கூட ஒன்றுமே அப்படிப்பட்டு வாழ்ந்து கொண்ட என்ன தேவ சமூகத்தில் நல்லவனா மாத்தி வல்லவனா கத்தர் வச்சிருக்கிறாரே. எப்படி சொல்ற நன்றி. நீங்க நான் ஃபாஸ்டிங்காக நான் தெம்பா சொல்றேன். அந்த எப்படி நம்ம ஆவியில நிரப்ப எப்படி தெரியுமா? பாஸ்டர் 5 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். அவர் ஒட்டி வச்சு அவர் வந்து இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. கொடுத்திட பலம் உண்டு, சேர்க்க வீசும் மனிதர் உண்டு. ஏற்றிட
பொறுப்பரன்றீங்க, வந்து உண்மை என்று வேறு நன்றிங்க. கொடுங்க, கர்த்தர் நல்லது. அங்கே சொல்லுவோமா? எபிரேயர் 3:14 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, 2 நிமிஷம். எபிரேயர் 3:14, எபிரேயர் 3:14 இல்லையா? எபிரேயர் எங்க இருக்கு? சீக்கிரம். நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. தைரியமா கேட்கலாம். ஆரம்பத்தில் விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? ஆரம்பத்தில் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? ஆரம்பத்தில் பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஆரம்பத்தில் ஜெபம் வாழ்க்கை கொண்டு இருக்குதா? ஆரம்பத்தில் என்னென்ன காரியம் செஞ்சீங்க அப்படி எள்ளுனா என்னையா மாறிடுவீங்க. எள்ளுனா அப்படியே புழிய வேணாம். சொன்ன உடனே அப்படி பாஸ்டர், இப்போ வர பாஸ்டர், வர பாஸ்டர், அப்புறம் பார்க்கலாம். கதை நான் யோசிப்பேன். ஆரம்ப நாட்களிலே இயேசுவிடத்தில் எப்படி இருந்தோமோ அதை விட அதிகமாக போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதிகமாகிக்கணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்றாரு ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை நம்ம உறுதியா இருந்தா நீங்க பங்கு வேற எங்கேயும் கேட்கணும். இயேசு உனக்கு பங்கா மாறிடுவார். அவரே உனக்கு பங்குதாரா மாறிடுவாரு. கடைசியா ஒரு வருஷம் வாசி பாருங்க. 2 பேதுரு 1:10 வாசிக்கும் போது 2 பேதுரு 1:10 சீக்கிரம் வாசிங்க, முடிக்க போறேன். 2 பேதுரு 1:10 வாசிங்க. அல்லேலூயா. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாய் இருக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் ஜெனிஃபர் பாட்டு பாடும்போது எனக்கு ஒரு வேர்டு கற்றுக் கொடுத்தாரு. உற்சாகமா எல்லாரையும் பார்த்து ஒரு பாட்டெல்லாம் பாடி தெரியுமா? நான் அப்ப நினைச்சேன் இதற்குள்ள இந்த கிருபை இருக்குன்னு சொன்னா ஒன்றும் சொல்லவே இல்லையே. இதெல்லாம் சொன்னா தானே என் கையை தட்டணும். நம்ம ஜனங்க ரொம்ப அவசரமா இப்பதான் சொன்னேன். நான் இப்போ கிருபை இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். அது என்ன கிருபை பாஸ்டர்? தனியாக வந்துக்கிறது அது இல்லையா? ஏன்னா அவர் உற்சாகமா அது வந்து டெம்போ முடிவு பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு நாளைக்கு 2 ஆளாமல் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு கிருபை இருக்கிறவங்க நான் அப்புறமா சொல்றேன். அல்லையா சொல்லுவோமா? நான் உட்காந்து அப்படியே வாட்ச் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருந்துச்சு, ஒரு பக்கம் ரைட் இந்த கிருபை இந்த பொண்ணுக்குள்ள இருக்குது. அல்லையா சொல்லுவோமா? அப்ப இந்த கிருபைய என்ன பண்ண வாசிப்பா? ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் ஜாக்கிரதையாக இருக்கிறது. இவைகளை செய்தால் உங்கள் அழைப்பு என்ன? உங்கள் அழைப்பு என்ன? நான் இப்படியே விசுவாசியா தான் இருக்கணுமா? இல்லை ஒரு வேளை என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரா? நான் சுவிசேஷ ஊழியம் செய்யணுமா? இல்லை பாஸ்டர் ஊழியம் செய்யணுமா? இல்லை போதக ஊழியம் செய்யணுமா? இல்லை அப்போஸ்தல ஊழியம் செய்யணுமா? அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் என்ன செய்ய உறுதிப்படுத்திட்டு அல்லையா சொல்லுவோமா? எனக்கு ஆசை தெரியுமா? சுவிசேஷ ஊழியம் தான். போய் எங்க ஒண்ணு இயேசு பத்தி அறிவிச்சு போயிட்டே நான் நினைச்சேன். நான் ஆண்டு சொல்லிட்டேன், உனக்கு அது இல்லை மகனே, நீ பேசலாம் போல எல்லாம் செய்யலாம், ஆனா உன்னை இங்க வச்சு உன்னை ஒரு வாட்டு வாட்டுறேன். வாரம் நீ வாடணும்னு சொல்லி இங்க வச்சு சபை ஊழியம் கொடுக்குற. நீ எங்கேயும் ஓட முடியாது, ஒழிய முடியாது. இங்கே தான் இருக்கணும். ஒரு ஆடு போச்சுக்கோ, ஒரு ஆடு முட்டை வரும், ஒரு ஆடு வேதனையா இருக்கும், ஒரு ஆடு பலவீனமா இருக்கும். எல்லாவற்றையும் தாங்குகிற அந்த ஊழியம் மேய்ப்பரோட ஊழியம் ரொம்ப கஷ்டம். சொல்லுமா? சுவிசேஷ ஊழியம் அப்படி இல்லை. இங்க நின்று தைரியமா உயிர் கட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க, அடுத்த மாசம் அவர் பாக்குறீங்க, இல்லைன்னா அடுத்த வருஷம் தான் அவர் பாக்குறீங்க. ஆனா நீங்க என்ன செய்யுங்க? 2 நாளைக்கு என்ன கூப்பிடுவீங்க, அப்புறம் சீமலை வச்சா என்ன கூப்பிடுவீங்க, குழந்தை பிரதிஷ்டை பண்ணா கூப்பிடுவீங்க, அப்புறம் உபவாசம் போட்டதுக்கு என்ன பார்ப்பீங்க,
வாரம் ஃபுல்லாக மூஞ்சில வருஷம் ஃபுல்லாக அந்த மூஞ்சி நீங்கள் பார்த்து தான் இருக்கணும். நிறைய கூட்டு வாடி வரலன்னா பெரிய வசதி பார்த்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் பாரத்தோடு உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து கொண்டிருக்கேன். அப்ப ஆண்டு சொன்னாரு, அதில் உறுதியா இருக்கணுமா? அழைத்த அழைப்புல உறுதியா இருந்தா நீ அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். ஒரு உறுதி. எல்லா ஆண்டவருக்குள்ள நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டு பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகனா நான் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி நீ இருப்பேன்னு சொன்னா கர்த்தர் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். 3 காரியம் சொல்ற. முதல் காரியம் அது, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனை கர்த்தர் நடத்துவார். விசுவாசத்தோடு ஜபத்திலே விடாமல் கர்த்தருக்காக காத்திருக்கிறவனை கர்த்தர் நடத்துவார். கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொள்கிறவனை கர்த்தர் நடத்த போறார். இந்த 3 கேட்டகரியில நீங்க எதுல இருக்கிறீங்க? விசுவாசத்தில் இருக்கிறீங்களா? நம்பிக்கையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் மேல் உறுதியா இருக்கிறீங்களா? இந்த 3 காலத்துல ஏதாவது ஒன்று இருந்தா கூட வா மகனே, வா மகளே என்று சொல்லி இந்த 2024 வருஷத்துல உன்னை அற்புதமாய் கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நடத்த வர மாட்டாரா? நடத்த வர மாட்டாரா? நடத்த வர மாட்டாரா? ஆமென்.